ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது ஜேஷ்ட பௌர்ணமி. ஆனி மாத பௌர்ணமியை தான் ஜேஷ்டா பௌர்ணமி அப்படின்னும் சிறப்பித்து சொல்லுவாங்க. உத்தராயண காலத்தினுடைய கடைசி மாதமாகிய ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆனி மாத பௌர்ணமி. ஆனி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விசேஷங்கள் உண்டு. இது உத்தராயணத்துடைய கடைசி மாதம் அப்படிங்கிறபடியாக தேவர்களுடைய காலை பொழுது தான் உங்களுக்கு பகல் பொழுது, அதுதான் உத்தராயணம். ஆடி மாதத்துலேருந்து அவங்களுக்கு மாலையிலேருந்து இரவு வரைக்கும் போவோம். அப்போ தான் நமக்கு தட்சிணாயனம்னு சொல்லி நமக்கு நவராத்திரியெல்லாம் அப்போ தான் வரும் உங்களுக்கு. அதனால் இந்த ஆனி மாதம் ரொம்ப சிறப்பானது. உத்தராயணத்தோட கடை மாதம் என்கின்றபடியால் ஜேஷ்டாபிஷேகம் அப்படின்னு ஒரு சிறப்பான அபிஷேகம் நமக்கு ஸ்ரீரங்கத்தில் நடக்குங்க. அம்மா மண்டபத்திலிருந்து தங்க குவளையில் தங்க பானையில் நமக்கு தீர்த்தம் எடுத்துக்கொண்டு வருவாங்க. அது மட்டும் யானை மேலே வச்சு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் 27 வெள்ளி குடங்களில் வேத மந்திரங்கள் முழங்க நமக்கு பெருமாளுக்காக அபிஷேகம் நடக்கும். ஜேஷ்டாபிஷேகம். ஜேஷ்டா அப்படின்னா கேட்டை நட்சத்திரத்தை தான் ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜேஷ்டாம்பா அப்படிங்கிற ஒரு அம்பாளும் நமக்கு இருக்கான்னு நமக்கு சில பதிவுகளில் நம்ம பார்த்துருக்கோம். அதை பற்றிய விரிவான தகவல்களை மற்றொரு பதிவில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீரங்கத்தில் இந்த ஜேஷ்டாபிஷேக திருநாள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக வரும். அது உங்களுக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 28ஆம் தேதிக்கு வருது. பௌர்ணமி உங்களுக்கு திங்கட்கிழமை வருது. இந்த சில நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பௌர்ணமியும் அந்த நட்சத்திரமும் கொஞ்சம் மாறி மாறி கூட வரும். அந்த நெல்லையப்பர் கோயிலில் நம்ம பார்த்திங்கன்னா இது ஒரு பிரம்மோற்சவம். ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு பிரம்மோற்சவம் நடக்கும். இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 தேர், ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான தேர். எப்படி நமக்கு திருவாரூர் தேர் ரொம்ப சிறப்பித்து சொல்லப்படுகிறதோ பெரிய தேர்னு, இது ரொம்ப ஒரு கனமான தேர்னு சொல்லுவாங்க. நெல்லையப்பர் தேர் திருவிழாவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடக்கும். அதுக்கப்புறம் தெப்பல் அதெல்லாம் உங்களுக்கு பௌர்ணமிக்கு மறுநாள் முடியும். அதுவுமே இந்த ஜேஷ்டா பௌர்ணமி தினத்தை ஒட்டி வருகிற ஒரு அற்புதமான பூஜை. உங்களுக்கு நெல்லையப்பர், காந்திமதி அம்மன், அப்புறம் விநாயகர், முருகர்னு ஒரு 5 தேர் அங்கே நடக்கும். ஒவ்வொரு சிவ வைணவ முருகன் ஆலயங்கள்லேயும் அம்பாள் ஆலயங்கள்லேயும் இந்த ஜேஷ்டா பௌர்ணமி என்கின்ற ஆனி மாத பௌர்ணமி தினம் ரொம்ப வழிபாடுகளும் நமக்கு அது வகைப்படுத்தி கொடுத்துருக்கிற நம்ம முன்னோர்களுடைய வழிப்பிரகாரம் ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு விதமான பூஜைகளும் அபிஷேகங்களும் ஹோமங்களும் ஆராதனைகளும் எல்லாம் ரொம்ப நடக்கும். அந்தந்த கோயிலில் நாம் இதை தெரிந்து கொண்டு கோயிலில் போய் நாம் கலந்து கொள்கிறதுக்கு அளப்பரிய பலன்கள் உண்டு. கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே நீங்கள் அன்னைக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா லலிதா சஹஸ்ரநாமம், மகாலட்சுமி சஹஸ்ரநாமம், அபிராமி அந்தாதி. சான்ஸ்கிரிட் தெரியல எங்களுக்கு, சமஸ்கிருதம் சொல்ல வரலங்கிறவங்க அபிராமி அந்தாதி, அங்காளி அந்தாதி, இந்த மாதிரி அந்தாதிகள், இந்த மாதிரி 1008 நாமாக்கள், இதையெல்லாம் நாம் வீட்டிலையே உட்காந்து படித்தா கூட போதும். உங்களுக்கு எத்தனை விளக்கு ஏற்ற முடியுதோ வீட்டில் ஒரு 2 தீபமோ இல்லை நிறைய தீபங்கள் ஏற்றி கூட அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். சித்தர்கள், ஞானிகள் அவர்களுடைய ஜீவாலயங்கள் அருகில் இருந்ததுன்னா கட்டாயம் அதை போய் நீங்கள் தரிசனம் பண்ணுறது அதி உன்னதமான பலன்களை தரும். இந்த ஆனி மாத பௌர்ணமி கூடுதல் சிறப்பாக வருகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை சோமவாரம் அன்னைக்கு வருகிறது உங்களுக்கு. அதே போல் அன்னைக்கு அண்ணாமலையாருடைய கிரிவலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விசேஷங்கள் பொதிந்து இருக்கிறதாக அடியேன் குருநாதர் வாக்கு. அகஸ்தியர் விஜயம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. அதன் வாயிலாக ஞானபத்திர கிரந்தங்கள்ல இருந்து கொடுக்கப்பட்டிருக்க சித்தர்களுடைய நிறைய பரிபாஷைகள் மூலமாக கிடைத்த அற்புதமான உரையாடல்கள்லேருந்து நமக்கு கிடைக்கிற நிறைய ஆன்மீக தகவல்கள் அது மூலமாக நமக்கு கிடைக்குது.
அடியேன் வாத்தியார் அது மூலமாகத்தான் நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதை நாம் மனதார நம்பினார் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. அந்த மாதிரி வாத்தியாரை முழுசாக நம்பி நாம் அவங்க சொல்கிற விசேஷங்களை எல்லாம் நாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளால் முடிந்ததை நாம் கட்டாயம் செய்யணும். சிலது கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு செய்கிறதுக்குண்டான பலன்கள் கை மேலே நமக்கு கிடைச்சிரும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா பலாக்கொட்டை சித்தர்னு ஒரு சித்தர் இருக்கிறாரு. அந்த சித்தர் இந்த கிரிவலத்தில் வருகிறதாக ஒவ்வொரு பௌர்ணமியும் பார்த்திங்கன்னா 1000 பேருக்கு ஒரு சித்தர் அங்கே வரணும் அப்படிங்கிறது ஒரு இறை நியதி. நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கானோர் வருகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எத்தனை சித்தர்கள் எத்தனை ஞானியர்கள் அங்கே வருவாங்கன்றதை நீங்களே யோசனை பண்ணி கணக்கு பண்ணிக்கோங்க. கட்டாயம் அத்தனை பேரும் அங்கே வருவாங்க. நாம் அவங்கள பார்க்குறோமோ இல்லையோ, அந்த கிரிவலத்துலேயோ அந்த இடத்துலையோ நாம் அங்கே இருந்தாலே, அந்த காற்று பட்டாலே நமக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும். இந்த அளவில் இந்த உரையை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். பௌர்ணமி பூஜை அவங்களுக்கு முடிகிற இடத்துல நீங்கள் போய் செய்யுங்க. கட்டாயம் அது ஒரு கிரிவலமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. திரு அண்ணாமலைக்கு யாருக்கு பாக்கியம் கிடைக்குதோ அவங்க அங்கே போங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதானும் அந்த மாதிரி இப்படி சென்னைக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா திருக்கச்சூர் இருக்குது. உங்களுக்கு திருச்சியில் வந்து மலைக்கோட்டையை நாம் கிரிவலம் வரலாம். சிங்கபெருமாள் கோயிலில் கிரிவலம் வரலாம். அதே மாதிரி குரோம்பேட்டில் உங்களுக்கு குமரன் குன்றம்னு ஒரு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு முன்னாடி சோமாசிப்பாடின்னு ஒரு சின்ன முருகன் கோயில் இருக்குது. அதுவும் கிரிவலம் வர்ற அளவில் இருக்குது உங்களுக்கு. அது மாதிரி நிறைய இடங்கள், தேனிமலை, புதுக்கோட்டை, திருச்சி, அந்த மாதிரி நிறைய நம்ம திருப்பரங்குன்றம், இது எல்லாமே நமக்கு கிரிவலம் வரக்கூடிய இடங்களில் நாம் வந்து ரொம்ப பெரிய அளவில் நமக்கு செய்ய முடியலன்னா கூட ஒரு சின்ன கிரிவலம், நம்ம திருப்போரூர் பிரணவமலை கிரிவலம் வரலாம். அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி தீர்த்த வளங்களும் நாம் வரலாம். இப்படி மகாமக தீர்த்தத்தை கூட நாம் கிரிவலம் வரலாம். இப்போ கபாலீஸ்வரர் கோயில் குளம் இருக்குது. அந்த மாதிரி தீர்த்த வளங்கள் வர்றதும் ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க. நமக்கு இந்த தண்ணினால் பிரச்சனை, தண்ணி நிறைய வந்துடுது, இல்லைன்னா தண்ணியே இல்லாமல் போயிடுது, அப்படியெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதையெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தீர்க்கிறதுக்கு நமக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு அடியேன் குருநாதருடைய வாக்கு இது. அதனால் நமக்கு எங்கே முடியுதோ தீர்த்த வளமோ கிரிவலமோ இந்த ஆனி மாத பௌர்ணமியில் செய்கிறது ரொம்ப சிறப்பு. பலாக்கொட்டை சித்தர்களையும் நிறைய விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்குது உங்களுக்கு. அது வந்து அடுத்த பதிவில். இது வெறும் இந்த ஆனி மாத பௌர்ணமிக்கு ஜேஷ்டாபிஷேகம் ரொம்ப முக்கியம். ஜேஷ்டாம்பா வழிபாடு வந்து உங்களுக்கு சனிக்கிழமை அனுஷ நட்சத்திரத்து அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு. கேட்டை அன்னைக்கு நாம் ஜேஷ்டாம்பா வழிபாடு, ஜேஷ்டா தேவின்னு நிறைய இடத்துல நீங்கள் இப்போ பார்க்கலாம். அதை பற்றிய நிறைய தகவல்கள் இப்போ கிடைக்குது. நிறைய கோயிலில், புராதன கோயிலில் இந்த அம்பாளை நாம் தரிசனம் பண்ணுறதுக்கு இப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவரும் இந்த பௌர்ணமி பூஜைகளை சிறப்பாக செய்து எல்லாருக்கும் இதை எடுத்து சொல்லுங்கள். இந்த நேரத்தில் செய்யுங்க, இந்த மாதிரி இந்த அம்பாள் வருது நம்ம சிறப்பு. அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் அந்த தங்க குடத்தில் யானை சுமந்து கொண்டு நம்ம வருவாங்க. அவங்க அப்படி பெரிய ஊர்வலம் மாதிரி வரும். அதை நம்ம கண்ணால் பார்த்தாலே நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணிய சக்திகள் கிடைக்கும். புண்ணியம் நிறைய கிடைக்குதும்போது ஆட்டோமேட்டிக்காக பாவங்கள் விலகிடும். அந்த மாதிரியான அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி நெல்லையில் பார்த்திங்கன்னா அந்த திருத்தேரின் தரிசனம் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. தேரை நம்ம வடம்பிடித்து இழுக்க முடியல அப்படின்னா கூட சுவாமி எதுக்காக ஊர்வலம் வருகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் தெய்வ சிந்தனையோட ஒரு வயது காரணமோ இல்லை ஏதோ சில காரணங்களால் அந்த வீட்டுக்குள்ளே முடங்கிடுறாங்க. சுவாமியை கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ண முடியலன்னு ஏங்குறவங்களுக்காக அவர் வீதி உலா வந்து எல்லாருக்குமாக காட்சி தருகிறது தான் ஒரு பெரிய அதனுடைய தாத்பரியம். அப்போ நாம் அங்கேருந்து நாம் சுவாமியை தரிசனம் பண்ணிக்கலாம். ரோட்டில் சுவாமி எந்த பக்கமாக ஊர்வலம் வராங்க அந்த நேரத்துக்கு நாம் அப்படி நின்று கூட சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே சுவாமி அருள் கிடைக்கும். இந்த அளவில் இந்த ஆனி மாத பௌர்ணமி ஆகிய ஜேஷ்ட பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இந்த அளவில் இதை நிறைவு செய்து கொள்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருணாலா அருணாச்சலா. ஓம். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.